தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து 21ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் விசாகப்பட்டினத்திற்கு ஆந்திரா தெற்கு தென்கிழக்கே சுமார் 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும், கோபல்பூரிற்கு ஒரிசா தெற்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மெதுவாக நகர்ந்து அதன் பிறகு கடலில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 22ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி ஆந்திரா தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி எச்சரிக்கை எதுவுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல்
அடுத்தடுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புண்டா இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா, இனி வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் லேசான மழை முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சேலம் மாவட்டம் சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ் 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் நந்தியாறு தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி கேவிகே ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கரூர் மாவட்டம் மாயனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடிதாங்கி, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், கரூர் மாவட்டம் குளித்தலை, சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏடபிள்யூஎஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் ஏடபிள்யூஎஸ், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில், சேலம் மாவட்டம் ஆத்தூர், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஏடபிள்யூஎஸ் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 35.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோட்டில் 17.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டுமே பொழிய வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மிதமான மழை முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களில்.